இது என்ன யானை கூட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இது நம்ம எருமை மாட்டு கூட்டம். எருமைகள்லாம் தண்ணிக்குள்ள மேய்ந்துட்டுருக்காங்க. சொல்லப்போனால் காலையில் 5:50க்கே உக்கிரமா சூரியனுடைய கதிர்வீச்சு இருக்குது. எல்லாத்தையும் சூரியனே இப்போ தட்டி எழுப்பிடுறாரு. அந்த அளவுக்கு வெக்கம் அதிகமாக இருக்குது. வெப்பநிலை ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நமக்கே ஹாட்டாக இருக்குது. எருமைகள் சொல்ல வேணும், சும்மாவே உள்ளே தான் கிடப்பான். இப்போ சொல்லுங்க, என்ன வெயில் அதிகமாக இருக்கா? வெளி இடம், பசுமையான ஒரு இடத்துல ஒரு குட்டை கிடந்தால் சும்மாவாக இருப்பான் சொல்லுங்கள். இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நீச்சல் குளமோ ஒரு குளமோ அமைஞ்சால் சும்மா இருப்போம்? நீச்சல் அடித்து குளிச்சிட மாட்டோம்? அந்தளவுக்கு சொல்லப்போனால் அந்த வகையில் நம்மளும் ஒரு எருமை தானே. அதுகளுக்கு இடம் கிடச்சிருக்கு, நல்லா உட்காந்து அழகாக குட்டையில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்தா ரோட்டில் ரவுண்டு போயிட்டு கடைக்கெலாம் போயிட்டு அந்த வழியாக பார்த்தப்போ தான், என்னடா இது இவ்வளோ யானையான்னு பார்த்தா, இல்லை யானை இல்லைப்பா, எருமை தான் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்து அந்த இடத்தையே அவ்வளோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நதியை போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ சொல்ல வேணாம், நிறம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. நிறத்தை விடுங்க, அவள் சந்தோஷம் தானே முக்கியம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பசுவெளி சாலையில், அந்த பசுமையான சோலையத்தில், மரங்களுக்கு இடையில், இந்த குட்டையில் அவ்வளோ சொகுசாக உற்சாகமாக குளியல் போட்டு வாழையும் ஆட்டிக்கிட்டு கண்ணையும் முழிச்சிக்கிட்டு அப்போ மேன்னு சொல்லிக்கிட்டு அழகாக அதுகளுடைய உற்சாக பொழுதை கழிக்குது எருமைகள். ஒரு வகையில் எருமைகள் ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே அப்பப்போ இறங்கும், தண்ணிக்குள்ள தான் கிடக்கும். நம்ம கூட கேட்போம், நீச்சல் குளத்தில் கூட குளித்தோம்னா, என்னடா சீக்கிரம் இறங்கடா, எருமை மாட்டு மாதிரி உள்ளே கிடக்குன்னு சொல்ல முடியல. அந்த டயலாக் இதை வச்சான்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, க்யூட்டாக. ரசித்து பாருங்களேன்.